வணக்கம். வெல்கம் டு டிவைன் ஸ்டோரிஸ் ஃபார் கிட்ஸ். இன்னைக்கு நாம ராமநாம மகிமைய பார்க்க போறோம். ராமா ராமான்னு சொல்றதால நமக்கு என்ன பலன் கிடைக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே. சின்ன கதை, குட்டி கதை தான். ரொம்ப சுவாரஸ்யமான கதை. ஒரு நாள் ராமபிரான் பாரத கண்டத்துல இருந்த எல்லா முனிவர்களையும், ரிஷிகளையும் விருந்துக்கு கூப்பிட்டிருந்தாங்க. நாரதரும் வந்திருந்தாரு. வந்திருந்த நாரதர் இந்த விருந்தில் ஒரு சின்ன கலக்கத்தை உருவாக்கணும் அப்படின்ட்டு நேராக ஹனுமான்கிட்ட போய், ஹனுமான், இங்கே வந்திருக்க எல்லா முனிவர்களுக்கும் ராஜ உபசரிப்பு பண்ணு, ஆனால் விஸ்வாமித்திரருக்கு சாதாரண உபசரிப்பு போதும் அப்படிங்கிறாரு. விஸ்வாமித்திரர் பிறப்பால் முனிவர் கிடையாதுன்னு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அதை சொல்லி தான் அவருக்கு சாதாரண உபசரிப்பு கொடுக்க சொன்னார். முதல்ல விஸ்வாமித்திரர் ஒரு பெரிய பொருட்டாவே எடுத்துக்கல. ஆனால் கலக்கத்தை உருவாக்கணும்னு நினச்சி நாரதர் என்ன பண்ணனா, நேராக விஸ்வாமித்திட்ட போய், என்ன குருமாரே, நீங்கள் எவ்வளோ பெரிய மகான், உங்களுக்கு ஒரு சாதாரண உபசரிப்பா, உங்களுடைய பெருமையை இழிவுபடுத்துகிற மாதிரி இல்லையான்ட்டு விஸ்வாமித்திட்ட நல்லா தூண்டி விடுறாரு. இதை கேட்ட உடனே விஸ்வாமித்திரருக்கு மூக்கு மேலே கோபம் வருது. நேராக ராமர்கிட்ட போய், ராமா, நாணயிடுறேன், உடனே ஹனுமானுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்ட்டு. விஸ்வாமித்திர பேச்சை ராமனால தட்ட முடியாது. ஏன்னா விஸ்வாமித்திரர் ராமருடைய குரு. ராமர் என்ன பண்றாருன்னா, மறுநாள் ஹனுமானுக்கு மரண தண்டனை அறிவிக்கிறார். இதை கேட்ட ஹனுமான் பயப்படலை. மறுநாள் காலைல அரசவைக்கு எல்லாரும் வராங்க. ஹனுமானும் வந்தாங்க. அவர் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துட்டு தியானிக்கிறார். ராமர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய வில்லையும் அம்பையும் எடுத்து ஹனுமனை நோக்கி ஒரு அம்பா ஏறார். எந்த அம்பும் ஹனுமனை நெருங்கலை. எல்லாம் 2 அடிக்கு முன்னாடி கீழே விழுது. அடுத்து பிரம்மாஸ்திரம் எடுக்கிறாரு. அதுவும் ஹனுமானை நெருங்கலை. உடனே ராமர் கோவம் வருது, என்ன நடக்குதுன்னு தெரியலேன்ட்டு. இதை பார்த்தா நாரதர் பயப்படுறாரு. நம்ம ஏதோ சின்னதாக பிரச்சனையை உருவாக்கணும்னு நினச்சோம், கலக்கத்தை உருவாக்கணும்னு நினச்சோம், இதெல்லாம் பெருசாக போகுதே அப்படின்ட்டு நேராக விஸ்வாமித்திரரை போய் மன்னிப்பு கேட்குறாரு. என்னை மன்னிச்சிடுங்க, நான் சின்னதாக ஒரு கலக்கத்தை உருவாக்கணும் தான் இதை பண்ணேன். இதுக்கும் ஹனுமானுக்கு ஒரு சம்பந்தமும் கிடையாது, எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாரு. உடனே விஸ்வாமித்திரம் மனசிறங்கி நேராக ராமர்கிட்ட போய் இந்த தண்டனையை தடுத்துடுறாரு. அதை கேட்ட ராமரும் அமைதியாயிட்டு, ஆனால் எனக்கு என்னுடைய அம்புகள்லாம் ஏன் ஹனுமான நெருங்கலை, ஒன்றும் பாதிப்பு செய்யலை அப்படின்னு கேட்கும்போது விஸ்வாமித்திரர் சொல்கிறாரு, ராமா, உன்னை காட்டிலும் உன்னுடைய நாமம் சிறந்தது அப்படிங்கிறாரு. அதாவது ராமரை விடவும் ராமா ராமான்ற பெயர் ரொம்ப பலமானது, சக்தி வாய்ந்தது, எந்த தீங்கும் கெடுதலும் யாரையும் நெருங்காதுன்னு சொல்கிறாரு. இதுதான் ராமநாமத்துடைய பெருமைக்கு ஒரு உதாரணம். நாம் எப்போவுமே எந்த பிரச்சனை வந்தாலும் மனசால் ராமா ராமான்னு நினைங்க, அந்த பிரச்சனை தானாகவே போயிடும், உங்களை நெருங்காது. நன்றிகள். ஜெய் ஸ்ரீராம்.